இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஃபோர்த் லேயர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபோர்த் லேயர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே ப்ளஸ் ஃபார்ம் பண்ணணும். இதே தான் நம்ம 3லேயும் பண்ணியிருப்போம், 4லேயும் பண்ணியிருப்போம். அது மாதிரி இதில் ப்ளஸ் ஃபார்ம் பண்ணணும். இதில் ப்ளஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அந்த ஜே மூவ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் பண்ண போகிறோம். ஸோ ஏதோ ஒரு சைடு ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு அடுத்து ஆப்போசிட் சைடு கொண்டு வந்தோம்னா நம்ம ப்ளஸ் கொண்டு வந்துடலாம். ஸோ அதை எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். இதுக்கான அந்த ஜே மூவ் எப்படின்னா, ஜே மாதிரியே போடணும். இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. ஸோ இப்படி போட்டிருக்கேன். ஜேக்கு அப்புறம் மேலே ஒரு கோட் போடுவோம். அதை இங்கே இப்படி போடுவேன். பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் இந்த ஒயிட்டை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஒயிட்டை மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஏதாவது ஆயிருக்கான்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஜே ஆகலை. நான் ஜேன்னு சொன்னது கிட்டத்தட்ட இப்படி அது மாதிரி இல்லை. ஆனால் நம்மளுக்கு இது ஒரு லைன் ஃபார்ம் ஆகிருக்கு, இங்கேயும் ஃபார்ம் ஆகலை. ஸோ இன்னொரு தடவை அதே மாதிரியே பண்ணலாம். வர வரைக்கும் பண்ணலாம். ஒரு தடவை இல்லை 2 மூலே வந்துடும். இப்போது சொன்ன மாதிரி ஒரு சைடு ஜே பேட்டர்னில் வந்திருக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி இன்னும் ஒரு தடவை பண்ணோன்னா இதுவும் ஃபார்ம் ஆகிடும். இப்போ இந்த ஜே எப்படி இருக்குல்ல, அதை அப்படியே கீழே வச்சு திருப்பி அதே மூவ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் ப்ளஸ் வந்துருச்சு. ஸோ ப்ளஸ் தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது இது மேட்சிங்காக இருக்கான்னு பார்ப்போம். இதில் ரெட் மேட்சிங்காக இருக்குது, ப்ளூ மேட்சிங்காக இருக்குது, இதுவும் மேட்ச் ஆகலை. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்யணும்னா, எங்கே 2 மேட்ச் ஆகலையோ அந்த கார்னர் பீஸ்க்கு நம்ம கார்னர் ஃபார்மில் போடணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு தடவை, ட்வைஸ், மேலே, ஒன்ஸ், கீழே வச்சு ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வச்சு பாருங்கள், க்ரீன் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, ரெட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, ப்ளூவும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஆரஞ்சு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது இந்த கார்னர் பீஸ் ப்ளஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கார்னர் பீஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஆக்சுவலாக இங்கே என்ன காயின் வரணும், நமக்கு ஆரஞ்சு, க்ரீன், எல்லோ வரணும். ஆனால் க்ரீன், ரெட்டு, எல்லோ இருக்குது. இங்கே க்ரீன், ரெட் வரணும், ஆரஞ்சு, எல்லோ இருக்குது. இங்கே ரெட், ப்ளூ, ஆரஞ்சு, ப்ளூ இருக்குது. இங்கே ஆரஞ்சு. ஸோ எல்லாமே தப்பாக இருக்குது. ஸோ அது பட்சத்தில் நம்ம என்ன செய்யலாம்னா, ஜஸ்ட் எல் மாதிரி எங்கே வேணாலும் வச்சுட்டு இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன், அதே மாதிரி இந்த சைடு இப்படி இப்படி. இப்போ ஃபிக்ஸ் ஆன ஒயிட்டு மேலே எடுத்துகிட்டு போகிறோம், இதை ஃபிக்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறோம். பண்ணும்போதெல்லாம் இது வந்து ஒரு டைம் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நேராக அந்த லைனில். இப்போது இந்த கார்னர் மூவ் பார்க்கலாம். க்ரீன், ரெட் வரணும், ப்ளூ, ரெட் இருக்குது. ப்ளூ, ரெட் வரணும், க்ரீன், ஆரஞ்சு இருக்குது. ஆரஞ்சு, ப்ளூ வரணும், ஆரஞ்சு, ப்ளூ இருக்குது. இங்கே கரெக்டாக இருக்குது. தப்பான பொசிஷனில் இருக்குது, பட் கரெக்டான பீஸாக இருக்குது. இங்கே ஆரஞ்சு, க்ரீன் வரணும், க்ரீன், ரெட் இருக்குது. ஸோ இதுவும் தப்பாக இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்கிறது இந்த பக்கம் வச்சுட்டு திருப்பி அதையே எல் போடுவோம். அதே மாதிரி இந்த சைடு பண்ணும்போது இந்த ஒயிட் ஃபிக்ஸ் ஆகிறத மேலே எடுத்துகிட்டு போகிறோம், இந்த ஒயிட் ஃபிக்ஸ் பண்ணுறத மேலே எடுத்துகிட்டு போகிறோம். இப்போது இது மறுபடியும் இது கலைஞ்சி போகிறத நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இது பர்ஃபெக்ட் ஃபிட் ஆகிடுச்சு. ரெட், ப்ளூ, எல்லோ வரணும், வந்திருக்கு. ஆரஞ்சு, ப்ளூ வரணும், வந்திருக்கு. ஓகே, தப்பான பொசிஷனில் இருந்தாலும் வந்திருக்கு. இங்கே க்ரீன், ஆரஞ்சு வரணும், க்ரீன், ஆரஞ்சு வந்திருக்கு. இங்கே ரெட், க்ரீன் வரணும், ரெட், க்ரீன் வந்திருக்கு. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறது இது மட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. மற்றதெல்லாம் கரெக்டான இடத்துல தப்பான பொசிஷனில் இருக்குது. ஸோ அதை எப்படி மூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இருக்கிறது இந்த சைடில் வச்சுக்கிறேன். இதுக்கு அந்த டபுள் கார்னர் மூவ். ஒன்ஸ், ட்வைஸ், மேலே, ஒன்ஸ், கீழே வந்து ஒயிட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். சேம் இந்த பக்கம் பண்ணோம். ஒன்ஸ், ட்வைஸ், மேலே, ஒன்ஸ், கீழே, ஃபிக்ஸ் ஆனதை மேலே எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இதுவும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இது ரெண்டும் ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ ஃபிக்ஸ் ஆனது இந்த பக்கம் வச்சுட்டு திருப்பி அதே டபுள் கார்னர், ட்வைஸ், மேலே, ஒன்ஸ், அதே மாதிரி இந்த சைடும். இப்போ என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இது திருப்பியும் ஃபிக்ஸ் ஆகலை. திருப்பி இன்னொரு தடவை அதே பண்ணுவோம், மேபி ஃபிக்ஸ் ஆகிடும். ட்வைஸ், ஒன்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லா கார்னரும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட கியூவே முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்மளுக்கு என்ன ஃபிக்ஸ் ஆகாதுன்னு இந்த
2 8 பீஸ் மட்டும் ஃபிக்ஸ் ஆகலை, அது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா கேம் முடிஞ்சிருச்சு. ஐ மீன் பசில் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பண்ணுற மூவில் இந்த ரெட்டு இங்கே வரும், இங்கே இருக்க ரெட்டு இங்கே போய் இந்த ப்ளூவை இங்கே கொண்டு வரும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை அப்படியே ஒரு தடவை, கீழே உள்ளதை ட்வைஸ், இன்னும் ஒரு முறை, இப்போ டாப்பில் உள்ளது ஒன்ஸ், இப்போ மேலே இது ட்வைஸ், மறுபடியும் இது கீழே இந்த க்ரீன் ஃபிக்ஸ் ஆனது மேலே, இப்போ இந்த ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளூ இருக்குது. ஸோ இந்த ப்ளூவை கீழே எடுத்துகிட்டு வர முடியுமான்னு பார்ப்போம். அதுக்கு இப்போ பண்ண மூவ் வந்து இந்த சைட் பண்ணோம். இப்போ இந்த ப்ளூவை கீழே எடுத்துகிட்டு வரதுக்கான மூவ் சைட் மூவ், இந்த சைட் மூவ். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ரெண்டுத்தையும் ஒரு தடவை, அதே மாதிரி ட்வைஸ், இன்னும் ஒரு தடவை, டாப்பை இப்போ இந்த பக்கம் வைக்கிறோம், வச்சுட்டு திருப்பி மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இது ட்வைஸ், ஒரு தடவை கீழே எடுத்துகிட்டு வந்து டாப் க்ரீன் அதை கூட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒயிட்டை அது கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ப்ளூ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ப்ளூ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ரெட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு ஆரஞ்சு. இப்போ இந்த ஆரஞ்சை இங்கே எடுத்துகிட்டு வரலாம். எப்படி எடுத்துகிட்டு வரதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிறது இந்த சைடில் பண்ணுறதுனால ட்வைஸ், இது ட்வைஸ், ஒரு தடவை இந்த சைட் பண்ணுறதுனால ஆப்போசிட்டில் பண்ணிவிட்டு இதை மேலே எடுத்துகிட்டு போய் ட்வைஸ், கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த ரெட்டோட ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஒயிட்டோட ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ரெட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, க்ரீன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பர்ஃபெக்டாக. இதில் ப்ளூவில் இது ரெண்டும் மாறி இருக்குது, ஆரஞ்சில் இது ரெண்டும் மாறி இருக்குது. இந்த மாறினதை மாற்றுறதுக்கான ஃபார்முலா என்னென்னு பாருங்கள். ஒரு தடவை இது பண்ணும்போதெல்லாம் மேலே ட்வைஸு, இது ஒரு தடவை, இது பண்ணும்போதெல்லாம் இது ட்வைஸு, திருப்பி இது மட்டும் மேலே ஒரு தடவை, இது ட்வைஸு. இப்போ இந்த லைனை ட்வைஸ் மேலே ஏற்றிட்டு இது ட்வைஸு, அப்புறம் இதை ஒரு தடவை மறுபடியும் மேலே ஏற்றிட்டு ட்வைஸு, கீழே இறக்கி மேலே உள்ளது ட்வைஸு. இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். க்ரீன் ஏரியா எடுத்துகிட்டு போயிடலாம். க்ரீன் ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து இந்த ஆரஞ்சு அதே மூவ் தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்ஸ் இதை பண்ணிவிட்டு இது ட்வைஸ், திருப்பி இதை கீழே இறக்கி இது ட்வைஸ், அப்புறம் இதை மட்டும் மேலே ஏற்றி ட்வைஸ், இது 2 முறை மேலே ஏற்றி ட்வைஸ், ஒரு முறை மேலே ஏற்றி ட்வைஸ், ஒரு தடவை கீழே இறக்கி ட்வைஸ். இப்போ இந்த ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம், ரெட்டோட ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இதுவும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது பண்ணதில் நம்மளுக்கு இது மாறி இருக்குது, கார்னர் பீஸ். திருப்பவும் நம்ம அந்த கார்னர் பீஸுக்கு அதே ஃபார்முலா போடலாம். முதல்ல அதை பண்ணியிருக்க தேவையில்லை, இதே அந்த எல் போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது தப்பாக இருக்குது, மறுபடியும் எல் போடலாம். இது கரெக்டாக இருக்குது. இப்போ ஆரஞ்சு ப்ளூ வந்துருச்சு, ஆரஞ்சு க்ரீன் வந்துருச்சு. ஸோ கரெக்டாக இருக்கிறது இந்த பக்கம் வச்சுட்டு டபுள் சைடட். ஏற்கனவே சொன்னது தான் டபுள் சைடு எப்படி பண்ணணும்னு, அதே தான் பண்ணுறேன் இப்போது. ஓகே, நம்ம கியூபை முடிச்சிட்டோம். தேங்க்யூ.